திவேல் முருகனுக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுः ஸ்ரோத்ரம் த்ரோபலமிந்திராணி ச சர்வாணி सर्वं ब्रह्मम् उपनिषदं माहं ब्रह्मं निराकुर्या मामा ब्रह्मं निराकरो अनिराकरणमस्तु वा अनिराकरणमे अस्तु तदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 396வது மந்திரத்தை பார்க்கலாம். இது ஒரு ஜீவன்முக்தன் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுடைய சித்தானது எப்படி பந்தப்படுது, எப்படி கைது செய்யப்படுது, எப்படி அலைக்கழிக்கப்படுது, எதெல்லாம் அவனுடைய ஹிருதயத்தை சுற்றி அவனை புரட்டி போடுது, அவன் எப்போ தமோகுணத்துக்கு ஆட்படுறான், எப்போ ரஜோகுணத்தில் வாழ்கிறான், எப்போ சத்துவகுணத்துக்கு வரான், எப்போ குணாதீத்தனாக இருக்கான், எப்போ துரியத்தில் வாழ்கிறான், எல்லாத்தையும் பலவிதமான உதாரணங்களை கொடுத்து இந்த உபனிஷத்தானது ரொம்ப அற்புதமாக நுட்பமான கருத்துக்களை எல்லாம் நிதித்தியாசனத்துக்கு உள்ள கருத்துக்கள். நம்ம சிரவணத்தில் இருக்கோம். இது 3வது நிலையில் உள்ள அட்வான்ஸான சிந்தனைகளை இது கொடுத்துருக்கு. அதனால் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும்னு தான் இதை லைட்டாக அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். விசாரம் இருக்கிற இடத்துல விசாரம் செய்யலாம், பாக்கி இதில் ஒரு அறிமுக இதுவாகவே இருக்கட்டும்ன்ட்டு தான் எல்லா மந்திரங்களையும் ஒரு சேர பார்க்குறோம். இது மற்ற உபனிஷத்துக்களை சொல்லாத அரிய கருத்துக்களை இது விசாரம் செய்யுது. மந்திரமே விசாரமாக இருக்குது. ஒரு மந்திரத்துலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து அதை விசாரம் பண்ணி அதை டெவலப் பண்ணுறது, அதில் உள்ள நுட்பமான உட்பொருளை கண்டுபிடிக்கிறது, வெளிக்கொண்டு வர்றது, உங்கள் உணர்வுக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவே ஆழமான கருத்துக்களை அதுவே மந்திரமாகவே விசாரம் பண்ணுது. அப்போது இந்த மனிதன் அவித்யாவில் இருக்கிறதுனால அந்த அவித்யாவை நீக்க ஸ்ரீவித்யான்னு சொல்லக்கூடிய ஞானம், அஞ்ஞானத்தை நீக்க ஞானமே மருந்து, அமிர்தம் அப்படின்னு கருத்துக்களை சொல்லியாச்சு. இன்னைக்கு யதா ஏஷா யதா ச ஏஷா யதா நஷ்டேத்யம் அகண்டிதம் எது எப்போ நீங்கள் இந்த அகங்காரத்தை நீக்கிறீங்களோ அப்போ அகம் தெரியும். இப்போ நாம் ஒவ்வொரு கண்டமாக இருக்கோம், நாம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கோம், தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. நம்ம தனியாக இருக்கிறோம்னா இந்த உடம்புக்குள்ளே தனியாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் நெட்வொர்க்கு ஒன்று தான். ஆனால் அது எல்லாருக்குள்ளேயும் தொடர்பு கொள்ள ஒரு ப்ளக் பாயிண்ட் வைக்கிது. தொடர்பு கொள்றதுக்காக எல்லாருக்கூடையும் கனெக்ஷன், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஒரு அதிசயங்க.
உலகத்தில் உள்ள ஈ எறும்பு எல்லாரு கூடயும் அது கனெக்ஷன் வச்சுருக்கு. எத்தனை ஆச்சரியம்! நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிரெலாம் இருக்குது. இந்த புக்கெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பூச்சிலாம் ஓடும். இன்னும் அது சும்மா ஒரு இது மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்கும், அது பார்த்தா நகரும் அப்படியே. அதுக்கு ஒரு உயிர், அதுக்கு ஒரு உடம்பு, அதுக்கு ஒரு ஜீவனம், அதுக்கு ஒரு வாழ்க்கை, அதுக்கு ஒரு இனப்பெருக்கம், அதுக்கு ஒரு ஃபேமிலின்னு என்ன அதிசயத்துலேயும் அதிசயம். அதுவும் இவருடைய நெட்வொர்க்கில் கனெக்டடாக இருக்குது. ஏன்? நெட்வொர்க்கில் தான் எல்லா பொருட்களும் இருக்குது. ஆனால் நெட்வொர்க் விட்டு வெளியில் நீ போக முடியாது. வெளின்னு ஒன்று இல்லை. எதை நீ வெளின்னு சொல்கிறியோ அதுதான் இது. நீ உள்ளேன்னு சொல்கிறது உன்னுடைய அறியாமை. மொத்த வெட்ட வெளியில் தான் நாம் ஒரு பொருளாக இருக்கோம். நமக்குள்ளே ஒரு காம்பவுண்டை போட்டுக்கிட்டு உள்ளே வெளியே சொல்கிறோம். மொத்த பூமியில் ஒரு காம்பவுண்டை போட்டுக்கிட்டு இது இவ்வளோ தூரம் நம்மளுது அவங்களுதுன்னு நம்ம சொல்கிறோம். உள்ளே வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலேருந்து பார்த்தா உள்ளே வெளியான்னு இருக்கா? கிடையாது. காம்பவுண்டு தான் தெரியும், அது கோடு மாதிரி தெரியும். அதனால் மேலேருந்து பார்க்குற அறிவு வேணும். மேலே ஏறணும், சிகரத்துக்கு ஏறினா தான் அது புரியும். இப்போ நீங்கள் கீழேருந்தே பார்க்குறீங்க. எங்கேருந்து பார்க்குறீங்க? இப்போ ஹிருதயத்துலேருந்து பார்க்குறீங்க. நீங்கள் புருவமத்திக்கு வந்து சஹஸ்ராரம் போய் அங்கேருந்து பாருங்கள், அதுதான் ஸ்டேட் லைட் வியூ. இல்லைன்னா அஞ்ஞானத்திலே உழவ வேண்டியதான். என்ன சொல்கிறது? அறியாமை அறியாமை அறியாமை. அவித்யா தான் மூல காரணம். நீங்கள் அடிப்படையாக ஒரு பேசிக்காக ஒரு வேதாந்த ஸ்டூடெண்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிறான் முதல்லன்னு சொன்னால், இந்த பிறவிக்கும் துக்கத்துக்கும் பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் அவித்யா தான் காரணம். அவித்யா காம கர்மம், இதுதான் வேதாந்தத்தினுடைய மொத்த சாரம். இப்போ அதை நீக்கிறதுக்கு தான் என்ன சொல்லுது, இந்த அவித்யா காம கர்மத்தை ஒரு சம்சார விருட்சமாக அது காமிக்குது. அதில் வேறு பகுதியாகவும் நடுப்பகுதியை அந்த ஸ்டெம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கந்தான்னு சொல்லுவாங்க. அந்த நடு பகுதியும் நடுமரம்னு வச்சுங்களேன், அப்போ தான் புரியும். நடுமரமும் அதில் கிளைகளும் இலைகளும் 3 விதமாக இப்போ நல்லா விருட்சமாக இருக்குது இந்த சம்சாரம் நமக்குள்ளே. இப்போ பக்தி யோகம் பண்ணும்போது அதனுடைய இலைகளையும் கிளைகளையும் வெட்டுறீங்க பக்தி யோகத்தில். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நடுமரம் இவ்வளோ பெருசாக இருக்கே. இந்த இலைகளையும் கிளைகளையும் வெட்டுறீங்க இல்லையா, அது பக்தியினால் வெட்டுறீங்க. அது கர்மயோகம்னு பேர். யாருக்கு கர்மயோகம்? யார் அஜ்ஞானியோ நல்லா புரிஞ்சுங்க. ஞானம் பெறாமல், பிரம்ம ஞானம் பெறாமல் நீ எதை அறிந்தாலும் அது வீண்தான்னு வேதம் பல இடத்துல சொல்லியாச்சு. 64 கலைகள் எனக்கு தெரிஞ்சாலும் உபயோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஏன் உபயோகம் இல்லை? ஏன்னா அந்த 64 கலைகள்னால உனக்கு அவனுடைய துக்கத்தையும் பயத்தையும் நீக்க முடியாது, அமைதி ஆனந்தத்தையும் கொடுக்க முடியாது. அதனால் இருக்கிற வித்யாவிலேயே முதலிடத்தில் இருக்கிற வித்யா ஞான யோகம், ஞான வித்யா. இதே விஷயத்த யாஞ்சவல்லியர்கிட்ட இந்த யாஞ்சவல்லியர் ஒரு போட்டி வைப்பாங்கல்ல, போட்டி வச்சு இந்த மாடு பசு மாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார் ஸ்டூடெண்ட்டை விட்டு. அதில் கேள்வியெல்லாம் ஒரு கேள்வி, இந்த கேள்வியும் இருக்குது. இத்தனை கலை எது மேலான கலை? எத்தனை கலை நீ தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, யாகம் பண்ணு, பூஜை பண்ணு, இதுக்கெல்லாம் மேலானது பிரம்மஞானம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணி வீண் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒருவன் பிரம்மஞானத்தை நேரடியாக அடைய முடியாது. இவன் கர்மாவில் இருக்கிறான், ரஜோகுணத்தில் இருக்கிறான், அவனை வந்து சத்துவகுணத்துக்கு கொண்டு வரணுத்துக்கு குரு முயற்சி பண்ணுறாங்க. அதை அவன்கிட்ட சொல்கிறாங்க, அவன் புரிஞ்சுக்கிறான், அதை சிந்திச்சு பார்க்குறான், விசாரம் பண்ணுறான். இந்த 7 நிலைகள் சொன்னான் இல்லையா, முதல்ல சுபயிச்சா வந்துச்சு, அப்புறம் விசாரணா பண்ணான், அப்புறம் தனுமானசின்னு குருவை பிடிச்சான், சத்துவாபத்தியில் நின்னான். அனாசக்தின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அத்தியாவசியத்தை வச்சுங்க, சௌகரியங்களையும் வச்சுங்க, பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சௌகரியத்துக்காக ஒரு வேலையை செய்யுங்களே தவிர சொகுசாக வாழணுங்கிறதுக்காக வேலை செய்யாதீங்க. அத்தியாவசியத்தை அது கொடுக்கப்படும். சௌகரியம்தான் இப்போ நீ தேட வேண்டிய விஷயம். வேறு அதுவும் நீ போகிற மார்க்கத்தில் அதை தேடி அலையக்கூடாது. நீ போகிற மார்க்கத்தில் இந்த சௌகரியம் தேவைன்னா அதை நீ அடைஞ்சிக்கலாம். அப்போ அதுவும் கொடுக்கப்படுது, தேடும்போது அது கொடுக்கப்படுது. நீ பிரம்மஞானத்தை அடையிற வரைக்கும் இதுதான் உத்தமமான பயணம்.
இந்த அனாவசியத்தை நீ விடுறல, அதுவே பெரிய துறவு தான். இப்போ அனாவசியத்தில் தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கான். கம்பேர் பண்ணி ஒன்றை பிடிக்காமல் எல்லாத்தையும் பிடிக்கிறான்ட்டு ஓடுறான். ஒரு ஓடட்டும். இப்போ இந்த ஒன்றை பிடிக்காமல் நீ பாக்கி எல்லாம் எத்தனை சேர்த்தா எல்லாம் ஜீரோ. ஜீரோவுக்கு வேல்யூ இருக்கான்னா வேல்யூ கிடையாது. அப்படி தான் நீ பக்தி யோகத்தில் இந்த சம்சாரங்கிற விஷயத்தில் இந்த சின்ன கிளைகளையும் இலைகளையும் வெட்டுற. எஸ்பெஷலி இலைகளை வெட்டுறேன்னு வச்சுங்களேன். இலைகளை வெட்டால் கிளைகள் தெரியும். இது பக்தியத்தினுடைய கெப்பாசிட்டி. அடுத்தது சுத்த. இதனால் என்ன கிடைக்கணும்? உனக்கு சித்த சுத்தி கிடைக்குது. உள்ளே இருக்கிற நடுமரம் தெரியுது. ஓ, நம்மள்ட்ட இவ்வளோ காமம் இருக்கா, கர்மம் இருக்கா. இப்போ இந்த இலைகளையும் சின்ன சின்ன இலைகளை வெட்டுறதே என்னன்னா அதுதான் கர்மாவை நீக்கிறது. அனாவசிய கர்மாவை நீக்கிறது. அது சரியா? மேலே நீங்கள் இருக்கிற கிளைகளை வெட்டிட்டா உங்களுடைய எல்லாம் கர்மாலாம் போயிடுமா? இலையை வெட்டணும், மூளை வேர்க்க நெருப்பு வைக்கணும். இப்போ நீ எங்கே இருக்கீங்க? பக்தி யோகத்தில் கிளைகளை தான் வெட்டுறீங்க, இலைகளை தான் வெட்டுறீங்க. அது எதுக்குன்னா வெளியில் இருக்கக்கூடிய கர்மாவை நீக்குவதற்காக, குறைப்பதற்காக, சித்த சுத்திக்காக. அடுத்த நிலையில் நீங்கள் உபாசனாவுக்கு வரும்போது, தியானத்துக்கு வரும்போது ராஜயோகம்னு சொல்கிறோம். அது ஆனால் தொடர்ந்து அதை செய்யணும். இந்த 6 நிலை இருக்க தீர்க்க கால நிரந்தரிய, அதுதான் தப வாழ்க்கை. அந்த 6 நிலைகளில் நீங்கள் அந்த படிக்கட்டில் பயணம் செய்யும்போது அது உபாசனான்னு சொல்லுவோம். ஏகாந்தமாக பரம்பொருளில் சத்துவகுணத்தில் இருக்கணும்னு சொல்லி சத்துவகுணத்தில் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது தான் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய தியானம். நம்ம பாஷையில் நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். இப்போ இந்த தியானத்தில் நீங்கள் தொடர்ந்து இருக்கணும்னா அதுக்கே ஞானம் வேணும், அதுக்கே ஒரு அறிவு இருக்கணும். அறிவு இல்லாமல் நீ தியானத்துக்கு போக முடியாது. நீங்கள் தியானத்தில் இப்போ உட்காருங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆடியோ கேட்டாலும் அது ஒரு மெடிடேஷன் தான். சிரவணம் ஒரு மெடிடேஷனுங்க, ரீடிங் ஒரு மெடிடேஷன், வாக்கிங் ஒரு மெடிடேஷன். ஒன்று மைண்டு அந்த சத்தம் நினைக்குதா, அது மெடிடேஷன். சத்தம் நினச்சி அதுக்கு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது மெடிடேஷன் தான். அது பேர் யோகம்னு பேர். அங்கே என்ன ஆகுது? அங்கே என்னத்தை பார்க்குற? நடுமரத்தை பார்க்குற. அதுதான் காமமாக இருக்குது. வெளியில் சூலமாக இருந்த கர்மாவை நீக்குனா உள்ள காமம் தெரியுது. உன்னுடைய காமம் உனக்கு தெரியுது. இவ்வளோ காமம் இருக்கா நம்மள்கிட்ட? இவ்வளோ காமத்தை எப்போ செயல்படுத்துறது? யோசிக்கிற இலையும் கிளையும் வெட்டினா சரியாக வராதுன்னு இப்போ நடுமரத்தையும் வெட்டுற. எது வரைக்கும்னா தரையில் ஒரு அடியை விட்டுட்டு வெட்டுற. அப்போ ஆனால் பேலன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு அடி சொல்கிறேன். தரை மட்டத்துக்கு வெட்டுறேன்னு வச்சுங்களேன், மிஷினை வச்சு வெட்டினா கூட அரை அடி கேப் விட்டு தான் வெட்டுறாங்க. வெட்டினா உபாசனா மூலியமாக, தியானத்தின் மூலியமாக, யோகத்தின் மூலியமாக காமம் ஒடுக்கப்படுகிறது, அழிக்கப்படலை. ஏன்னா திரும்ப அது வளரும். திரும்ப அந்த மரம் வளர்கிற மாதிரி இந்த காமமானது, காமம்னா ஆசைகள், எல்லா ஆசைகளும் அதுக்குள்ள அடங்கும். அப்போ அந்த காமத்துக்கு காரணமாக இருக்கிறது அடியில் இருக்குது, பூமிக்கு அடியில் இருக்குது. அதுதான் அவித்யா. வெளியில் வந்த ஸ்தூல உடம்பு கர்மம், சூக்ஷ்ம உடம்பு காமம், காரண உடம்பு தான் இருட்டு, அவித்யா. இப்போ அந்த அவித்யாவுக்கு தான் நீ இப்போ ஞான அக்னிங்கிற இந்த நெருப்பை நீ இப்போது உருவாக்கிக்கிட்டு இருக்க. இந்த ஞான அக்னி இப்போ ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருக்குது, வச்சுட்டேன். எங்கள் வேரில் இந்த அவித்யாவை நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? முடிவு பண்ணால் தானே சத்துவாபதிக்கு வரணும்னு நினைப்பீங்க. குருவை பிடிச்சிருங்க, தனுமானசி ஆச்சு. இப்போ சின்ன சின்ன துறவு. அடுத்தது என்னது? வஸ்து பாவனா. 7வது நிலை என்ன? துரியக. இப்போ நீங்கள் சத்துவாபத்தியில் நின்னால் தான் என்ன பண்ண முடியும்? ஞானாக்னியை நீங்கள் பெற முடியும் குருக்கிட்டேருந்து. புரியுதா? இப்படி தான் நீங்கள் சத்துவகுணத்தை நீங்கள் கடக்க முடியும். இந்த சத்துவகுணத்தையும் கடக்கணும். எப்படி? சத்துவகுணத்தை கடந்தால் தான் உனக்கு எந்த ஒரு சலனமும் இருக்காது. உன்னை எந்த ஒரு டார்ச்சரும் உனக்கு துக்கத்தை கொடுக்காது. இப்போ நீ விரதம் எடுக்கிறேங்கிற, பசிக்குது, அது ஒரு டார்ச்சர் தானே. காம சிந்தனைகள் வருது, அது ஒரு டார்ச்சர் தானே.
அதையெல்லாம் கடந்த நிலை தான் துரியங்கிற 4வது நிலை. இந்த தமோகுணத்துலேருந்து தமோ தான் ஸ்தூல வேலைன்னு வச்சுங்களேன், ரஜோகுணம் தான் சூக்ஷ்ம வேலைன்னு வச்சுங்களேன், சத்துவகுணம் தான் அந்த அவித்யாவை நீக்கக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த அதையும் கடக்கணும். இந்த 4வது நிலை தான் துரிய குணாதீதம். இப்போ ஏன்னா இந்த குணம் தான் உங்களை என்ன பண்ணுது, மாற்றி மாற்றி பரட்டி போடுது. உங்களுக்கு மூடு எப்படி, மூடுனா என்னது, வேலை செய்கிற மூடு, ஓய்வெடுக்கிற மூடு, என்டர்டெயின் பண்ணுற மூடு, எல்லாம் மூடு மாறுதா இல்லையா, மாறிக்கிட்டே அதுபடி தான் நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் சாப்பிட்றது பிடிக்கிறது எல்லாம் பண்ணுறது என்னது, இந்த தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம். அதை பிராணன் வந்து தொடர்றதுனால இயற்கையாகவே நீ உன்னால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் பல பேர் நினச்சிக்கலாம் சன்னியாசானா முக்தியானா, சன்னியாசானா முக்தி கிடையாது. ஞானத்தோட நீ வாழ்க்கையை நடத்தணும். கடமை தவறுறது முக்தி கிடையாது. உனக்கு விவேகம் வர வரைக்கும், சத்துவகுணத்தில் நீ ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் நீ சன்னியாசங்கிற ஒரு போர்வுக்குள்ளே நுழைய முடியாது. நுழைஞ்சின்னா அது சும்மா வெறும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதா தான் இருக்கும். மொட்டை அடிச்சுக்கிறதுனாலையும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதுனாலையும் உன்னுடைய நிலை மாறாது. உயிர்நிலை, அதாவது அறிவு நிலை மாறாது, மனநிலை மாறாது, சித்தம் மாறாது, புத்தி மாறாது, அகங்காரம் மாறாது. அப்போ ஞானாகினி ஒண்டி தான் அரிய மருந்து, அமிர்தம். இந்த ஞானத்தை எவ்வளவு விரைந்து நீங்கள் சிரவணம் பண்ணணுமோ அவ்வளோ விரைவாக நீங்கள் இந்த ஞானத்தை பூரணமாக இந்த 3 ரவுண்டையும் பூர்த்தி பண்ணணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியமாக, பிரதான லட்சியமாக இருக்கணும். நீங்கள் வந்து அதுவாகணும், இதுவாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதெல்லாம் ஆகிறப்ப அதுவாக ஆகும்ப்பா. நீ உன்னுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இரு, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நடக்கிறப்ப நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம். இப்போ உனக்கு என்னப்பா, அது நடந்தால் என்ன, நடக்காட்டி என்ன, சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா உனக்கு, இதை கவனம் செலுத்துப்பா. அடிப்படை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே வா. அதை தான் சமநிலைன்னு சொன்னோம். பேலன்ஸ்டுன்னு சொன்னோம் இல்லையா. பேலன்ஸ்டு லைஃப்னா எதுக்காகவும் உத்வேகமாகாமல், எது உத்வேகம் பண்ணுது, எது கிளர்ச்சி ஏற்படுது, மன விகாரத்தை உருவாக்குறது எது, இந்த பிரகிருதி தான். பிரகிருத்தினா அந்த மாயா தான். இந்த மாயான இந்த 3 குணங்கள் தான். இந்த 3 குணங்களுக்கு நீ வசப்படுற. இந்த 3 குணங்களுக்கு நீ வசப்படாமல் குறிக்கோள் ஞானாகினியை நம்ம ஞானத்தை பெறணுங்கிற சத்தோட 2 கலக்கணும், சிவயோகம் சிவபோகம்னு சொல்லக்கூடிய அந்த சொரூபத்துக்குள்ள அத்வைத நிலையை நீ தொடர்றதுக்கு கவனம் செலுத்த செலுத்த இந்த ஞானம் பெற பெற வேருக்கு நெருப்பு வைக்கிறீங்க. சொல்கிறது புரியுதா? அது வரைக்கும் உங்களை என்ன பண்ணோம், ஸ்தூல உடமும் சூக்ஷ்ம உடமும் காரண உடமும் தமோகுணமும் ரஜோகுணமும் சத்துவகுணமும் உங்களை பிரட்டி போடும். இப்போ இதெல்லாம் நீங்கள் கடக்கணும். இந்த 3 இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கடந்து ஆகணும். அந்த கடந்து போகிறது தான் 4வது நிலைன்னு சொல்லக்கூடிய துரிய நிலை. அதை வந்து அவங்க 7வது நிலையாக சொல்கிறாங்க இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே அது வந்து இப்போ நாம் கண்டமாக நினச்சிட்டு இருக்கோம். கண்டம்னா ஒரு பார்ட்டாக நினைக்கிறோம், ஒரு யூனிட்டாக நினைக்கிறோம். அனுபவத்தில் அப்படி தான் இருக்கும், எல்லாம் ஒவ்வொரு யூனிட்டுன்னு. நீங்கள் மொத்த வட்டத்தில் இந்த யூனிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புள்ளி புள்ளியாக தெரியும். இப்போ நீங்கள் தனித்தனியாக மனுஷனாக இருக்கீங்க. ஒரு பெரிய வட்டம் மேலேருந்து பார்த்தா எல்லாம் என்ன புள்ளி மனுஷனாக தெரியுமா, ஆடு மாடு எல்லாமே புள்ளியாக தான் தெரியும். அப்படி தானே? தனியாக இருந்தால் மரம், சேர்ந்துருந்தால் வனம். வனம் தான் சமஷ்டின்னு சொல்கிறோம், பரமாத்மான்னு சொல்கிறோம். விருட்சத்தை ஜீவாத்மான்னு சொல்கிறோம். உள்ளே வெளியேங்கிறது. இப்போ உள்ளே வெளியே இருக்குது. வனம்னு ஒன்று இருக்கா? இல்லை, ஜீவாத்மா மட்டும்தான் இருக்குது. ஜீவாத்மா தான் பரமாத்மாவா இருக்குது. தனியாக இருந்தால் அது ஜீவாத்மா, சேர்ந்து இருந்தால் அது பரமாத்மா. என்ன இப்போ நீங்கள் இருக்கே, மேலேருந்து பார்க்கும்போது உபாதிகள் எதுவும் கண்ணுக்கு தெரியாது, புள்ளி தான் தெரியும். மேலேருந்து பார்த்தா மரங்கள் தான், வனம் தான் தெரியும், தனி மரம் தெரியாது. சொல்கிறது புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அதனால் வனம்ங்கிறது என்னது, ஒன்று தான். வனம்னு வச்சுக்கோ, இல்லை விருட்சம்னு வச்சுக்கோ. வனம்னு சொன்னால் விருட்சம் இல்லை, விருட்சம்னு சொன்னால் வனம் இல்லை. நீ வனத்தை பார்க்குறியா விருட்சத்தை பார்க்குறியானா எல்லாம் இண்டிவிஜுவலாக என்ன பண்ண, ஒன்றை மட்டும் பார்த்துக்கிற. அதனால் நீ விருட்சமாக இருக்க. மொத்தமாக எல்லா அணுக்கள் சேர்ந்தது தான் ஒரு பொருள். இப்போ ஒரு எந்த பொருளை எடுத்துங்க, ஒரு கிளிப்பு இருக்குது, கிளிப்பில் கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து இந்த இருக்குது.
சேர்ந்துருந்தால் கிளிப்பு, பிரிஞ்சிருந்தால் அணுக்கள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் இந்த உலகத்தை ஒரு அணுக்களாக தான் பார்க்குறேன்னு. அது சேருது, நிற்குது, மறையுது. சேரும்போது தோன்றுது, சேரும்போது தோன்றுது, அது கெட்டியாக இருக்கிற போது நிற்குது, மறுபடியும் டைல்யூட் ஆகும்போது பிரிஞ்சு போகுது. ஆனால் அழியறதில்லை, எல்லா பொருளும் மறுபடியும் சேரும். ஏன்னா சித்தனுடைய தனி சிறப்பு, சக்தி அது. காட்ஸ் பார்ட்டிக்கல், அதுதான் காட்ஸ் பார்ட்டிக்கல்னு சொல்லு. புரிஞ்சிச்சா? இப்போ நீ என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த பிரகிருதி வசப்படக்கூடாது. பிரகிருதிதான் அது, இந்த குணத்துக்கு நீ வசப்படக்கூடாது. சத்துவகுணத்தையும் நீ கடக்கணும். இப்போ முதல்ல சத்துவகுணத்துக்கு வா, இப்போ தான் ரஜோகுணத்தில் இருக்க. இந்த விருட்சத்தை நீ என்ன பண்ணணும், அதுக்கு தான் ஞானவாளால் வெட்டினேங்கிறது. இப்போ நீங்கள் இலையை வெட்டுறது என்னது, டெம்பரவரி, அது முளைச்சிக்கும். அடுத்த சீசனில் முளைச்சிரும். நடுமரத்தை வெட்டுறதும் டெம்பரவரி தான், அது 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் திரும்ப ஒரு கிளையை விட்டு அதுலேருந்து குருத்து வந்து முளைச்சிக்கும். ஆனால் வேரோடு பிடுங்கிறது தான் இந்த சித்தத்துக்கு நெருப்பு வைக்கிறது. சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த 4ம் அகங்காரம் தான். அகத்தினுடைய விகாரம்தான் சூட்சும உடம்பு. அகம்னு ஒன்று சைத்தன்யம் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிறது தான் சித்தம். சித்தத்துக்குள்ளே தான் சித்தம் இருக்குது. சித்தத்துக்குள்ளே வேறு 4 பொருள் என்னான்னு கேட்டால், அதுதான் என்னது, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4ம் ஜட பொருள் தான். இதை யாரை ஆக்டிவேட் பண்ணுறான்னா பிராணன் தான் ஆக்டிவேட் பண்ணும். பிராணன் எப்படி உள்ளுறுப்புகளை எல்லாத்தையும் இயங்க வைக்குதோ, அசைக்குதோ, பிராணனை நம்ம ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏகாதச ருத்ரர்கள்னால் யாருன்னு கேட்டால் 10 பிராணனும் உயிரும் தான் ஏகாதச ருத்ரர்கள். பிருகதாரண்ய உபநிஷம் சொல்லுது. ஒரிஜினல் இப்போ நம்ம ஒரிஜினல் புக்கு பார்க்குறோம். இப்போ நமக்கு இடையில இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் வந்த புக்கெலாம் இருந்துச்சுல்ல, அது பிட்டாக வந்துச்சுல்ல, தனித்தனியாக வந்துச்சு. ஒவ்வொரு பப்ளிகேஷன் அந்த 10 உபநிஷத்துக்குள்ளே வந்தது தானே. அதில் இதெல்லாம் நம்ம கவனிக்கலை. ஒரிஜினல் எடுத்து பார்த்தா ஒரிஜினலில் இதெல்லாம் இருக்குது. ஏகாதச ருத்ரை யாருன்னு கேட்டால் 10 பிராணனும் ஒரு உயிரும். எதுக்கு அவனை ருத்ரன்னா அழ வைப்பானை. எப்போ அழ வைக்கிறான்னா, அவன் இந்த உடம்பை விட்டு வெளியில் போகும்போது மற்றவங்களாம் அழுகுறாங்க. அழுகிறதா ஞானம்? போனால் சந்தோஷம். இப்போ இந்த உடம்பு உன்னை பாடாப்படுத்துதா இல்லையா? இந்த உடம்புல இருக்க சந்தோஷமாக இருக்கு அவனுக்கு. எது வரைக்கும் சந்தோஷம் இருக்கும்? ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் கொஞ்சமாக அது வேலையை காட்டும். ஒரு வண்டி 5 வருஷம் ஓட்டலாம், அதுக்கப்புறம் அது 1 by 1 ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ராசியானது, இதில் போனால் தான் எனக்கு மதிப்பு மரியாதை, அதெல்லாம் அறியாமை. நேச்சராக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும். சரியா? இப்போ இது ஸ்டார்ட் ஆனோடனே விசாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அகண்டிதம்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்கிறேன். இந்த அகண்டிதம்ங்கிறது இந்த பரம்பொருள் அன்டிவைடட். இன்னும் சொல்லப்போனால் ஒன்னஸ். நமக்கு எப்படி இருக்குது, டிவைடடாக தெரியுது. டிவைடடாக தெரிஞ்சால் துவைத்தம். இப்போ நம்ம அணுக்கள்லாம் எதில் பிரிஞ்சிருக்கோம்? மனசில் பிரிஞ்சிருக்கிறோம், உடம்புல பிரிஞ்சிருக்கிறோம். உயிர் ஒன்றா தானே இருக்கு. இந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாருக்கும் எப்படி புரியுது? அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாருக்கும் எப்படி புரியுது? அவன் அனுபவிக்காட்டினாலும் அன்புன்னு ஒன்று இருக்குது, அமைதின்னு ஒன்று இருக்குது, ஆனந்தம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறானா இல்லையா? அவன் அதில் வாழலை, ஏன்னா அவன் அறியலை. இப்போ நீங்கள் பிரம்மஞானத்தை விரைந்து அறியணுங்கிற ஒரு இது வரணும் உங்களுக்கு. பிரம்மஞானத்தை நீ எத்தனை கல்வி படித்தாலும், எத்தனை பிறவி எடுத்தாலும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய அந்த விதைக்கு நெருப்பு வைக்கிறது. இது மூலமாக இருக்குல்ல, வேறாக இருக்குல்ல, இந்த அவித்யாவுக்கு நெருப்பு வைக்கிறது வித்யா, ஸ்ரீவித்யா. இப்போ நீ எங்கே இருக்க? ஸ்தூலத்தில் இருக்க. காமம் கர்மம்னு வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ காமத்தை கடந்து கர்மத்தை கடந்து காமத்தை கடந்து அவித்யாவை கடக்கணும்னா ஸ்ரீவித்யா தான். ஞான யோகம்தான் அதுக்கு அமிர்தம் அப்படின்னு அறிஞ்சு, இந்த அகண்டித்தம் சொல்லக்கூடிய தது அஷ்யா ரோகசாலையா எது ஏஷா எச்சா நஷ்டே. இந்த மாயை இருக்குல்ல, நேற்று என்ன சொன்னேன், மாயை அறிய மாயை நீங்கிடும். இப்போ கயிறில் பாம்பு தெரிஞ்சிச்சு, அறியாதப்ப பயமாக இருக்குது, அப்படி நடந்துப்போம் இப்படி நடந்துப்போம் பயப்படுற. அது அறிஞ்சதுக்கப்புறம்
சரி கயிறு பாம்புன்னு நம்ம சொல்லி இப்படி பயந்துட்டேன் அப்படி தானே சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறது? அவித்யாவுக்கு அறிவு தான் மருந்து. அப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த மாயவை நீ அழிக்க வேண்டாம், அறிஞ்சாலே அழிஞ்சு போயிடும். இறைவனை நீ அடைய வேண்டாம், அறிஞ்சாலே ஒரு கல்ல ரெண்டு மாங்க. ஞானத்தினுடைய சிறப்புங்க எப்படி வச்சுருக்கு பாருங்க. மந்திரத்துக்குள்ளே இதெல்லாம் இல்லை, ஆனால் மந்திரத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்னு முருகப்பெருமான் நம்மளை வச்சு செய்கிறார். புரியுதா சொல்கிறது? அப்போது யதா நஷ்டத்தை அக்கண்டிதம். இந்த அகங்காரத்தை நீ நஷ்டம் பண்ண, மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை நீக்க அக்கண்டிதம். நீ பரம்பொருள், நீ சமஷ்டி, நீ மகத்து, நீ பரம்பொருள், செம்பொருள், சிவப்பரம்பொருள். அனுபூத்தின்னா நான் சிவ அனுபூதி தானே. சிவ அனுபூதி, சிவ சிவ தன்னில் தானே, சத்தில் சித்து. இப்படிதான் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அனுமானம்தான், இது சரின்னு சொல்லலை. சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, அது சிவம் தான் சிவம்னு சொல்கிறோம் அப்படின்னு என்னுடைய அனுமானம். சிவம்னா கல்யாணம்னு அர்த்தம், கல்யாணம்னா உயர்வுன்னு அர்த்தம், முன்னேற்றம்னு அர்த்தம், மேன்மைன்னு அர்த்தம். தஸ்ய ரோகசாலா யத்னம் சிகிச்சைன்னு. எப்படி ஒரு சிகிச்சை பண்ணுறியோ, இப்போ நான் அந்த வேருக்கு நெருப்பு வைக்கணும்னு சொல்கிறேன்ல, விதைக்கு எதுக்கு? சம்சாரத்துக்கு விதையாக இருக்காது. சம்சாரம்னானது சுகதுக்கங்கிற இருவினை. சுகம் துக்கம் பாவம் புண்ணியம் உயர்வு தாழ்வு பிறவி மரணம், பிறப்பு இறப்பு. சரி, அது பிறக்காம அந்த எனர்ஜி பண்ணுவீங்க. இப்போ உங்கள் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு ஹாப்பியாக ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? இப்போ இருக்கா? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லை, முதுமை இல்லை, மரணம் இல்லை, மழை உங்களை படுத்தலை, வெயில் உங்களை சுட்டி அடிக்கலை. அப்படி வாழ்கிறீங்களா? அப்படி வாழ்றீங்க. இதெல்லாம் இருந்தால் அப்படி இந்த உடம்பு இருந்தால், உபாதி இருந்தால் அது சென்சேஷன் பண்ணும். அதை நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அது அல்ல, ஆனால் அதோட கனெக்டடாக இருக்கீங்க, கட்டப்பட்டிருக்கீங்க, சேர்க்கப்பட்டிருக்கீங்க, கோர்க்கப்பட்டிருக்கீங்க, அதோட சேர்ந்து கலவையாக கலந்து நிற்கிறீங்க. இப்போ உங்களை பிரிக்கணும், அறிவு தான் அதை பிரிக்குது. எப்படி பிரிக்குதுன்னா, இது உபாதி, இது டெம்பரவரி, இது போயிடும், அது பின்னாடி போகாத, இது நிலையானது, உள்ளே போன்னு சொல்லு, வெளியில் போகாத, உள்ளே போன்னு சொல்லு. அறிவால் தாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. ஞானம், அதுதான் ஞான யோகம் எளிதுன்னு சொன்னது. காரணம் என்னன்னா, நீ அவரை சிந்திச்சுக்கிட்டே இரு, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். பரம்பொருளை சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் இந்த கருத்தெல்லாம் உன்னை சேர்ந்துடும். இந்த கருத்து இந்த ஞானம், இந்த தத்துவம் உனக்குள்ளே வராமல் தடுக்கிறது எதுன்னா, நீ அந்த ரூட்டை லாக் பண்ணி வச்சுருக்க. சொன்னால் 6 ஆதாரத்தில், நம்ம மூலாதாரத்தில் போகம், இந்த சக்கரம் ஆக்டிவேட்டாக இருக்குது. மணிப்பூரகத்தில் சாப்பாடு, சுவாதிஷ்டானத்தில் சாப்பாடு எல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்குது. அதெல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்குது. அது உணர்றீங்களா இல்லையா? எது போட்டாலும் செரிச்சிடுது, பிரச்சனையே இல்லை. 3 சக்கரம் மட்டும் ஆதாரம். ஏன்னா அதுக்கு நீங்கள் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அது ஆக்டிவாக இருக்குது. அநாகத சக்கரம் எப்பயாவது தானம் பண்ணும், தர்மம் பண்ணும் சொல்லுது. அப்புறம் விசுத்தி சக்கரம் அதான் சொல்லுவாங்கள்ல, விசுத்தி சக்கரம் தான் கண்டசனின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் விசுத்தி சக்கரம். எல்லா பாக்டீரியா வைரஸ்லாம் இங்கே தான் லாக் பண்ணி உள்ளே போக விடாமல் தடுக்கிறது அது. ஆனால் அங்கே அது நோய்வாய்ப்படாத ஒரு எதிர்ப்பு சக்தியை நாம் தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அரிய காரியத்தை விசுத்தி சக்கரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஞானிகள் இந்த விசுத்தி சக்கரத்தை ரொம்ப தூய்மையாக வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே பூர்வமத்தி, அதுக்கு மேலே பூர்வமத்திக்கும் போகிறதில்ல, விசுத்திக்கும் வரதில்லை, அநாகதத்துக்கு வரதே பெரிய விஷயம். ஏன்னா அநாகத தாமரை 8 இதழ் கொண்ட தாமரை 2 இதழ் மாதிரி சுருங்கி சுண்டைக்காய் மாதிரி இருக்குது, தலைக்கில் இருக்குது கூந்து. ஏன்? தர்மம் இல்லை. தர்மம் இருந்தால் தாங்க ஹிருதயம் மலரும். தானம் தர்மம் தவம்னு சொல்லுது வார்த்தை. பஞ்சகிருத்தியம் மகா யஜ்யம்னு சொல்லல. இதெல்லாம் சத்துவகுணத்தை வளர்க்குறது. புரியுதா? இப்போ இந்த
லெபார்ட்ரியில், அதாவது ஹாஸ்பிட்டலில் இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அது மாதிரி சொல்லுது. தஷ்யா ரோகசாலையா யத்னம் குரு சிகிச்சா. எப்படி ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த விதையை எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த விதையை எடுத்துரு. ஒரு புல்லட் சுட்டுட்டான், புல்லட் உள்ளே இருக்குன்னா புல்லட் எடுத்துடணும்ல, அது மாதிரி அந்த விதையை எடுத்து வெளில போட்டுரு. அப்புறங்க அது வேர் பிடிக்கிறது, அது எங்கே நடுமரமாகிறது, அப்புறம் கிளைகளும் இலைகளா. அந்த விதைக்கு நெருப்பு வைக்கிறது தான் ஞானம். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? அசைஞ்சிக்கிட்டே இருப்ப. தமோ குணத்தினாலேயும் ரஜோ குணத்தினாலேயும் சத்துவ குணத்தினாலேயும். அதனால் என்ன ஆகும்? உடம்பு அசைஞ்சால் மன அசையும், மனம் அசைஞ்சால் புத்தி அசையும், அகங்காரம் அசையும், எல்லாம் அசையும். நீ அங்கே தான் அரிய நுட்பமான நிலை. நீங்கள் அதுதான் நிஷ்டைன்னு சொல்கிறது. இந்த சித்தானது சகசிராரத்தில் போய் சத்தோட இணைஞ்சு இரண்டரை கலந்து நிற்குது, சமஷ்டியாக நிற்குது. எப்படி இறங்கும்? சொல்ல புரியுதா? அதுக்குள்ளே போய் இரண்டரை கலந்து சமஷ்டியாக நிற்குது, கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த காமக்ரோதாதிகள், பசி, தாகம், தூக்கம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொட முடியாது. அது ஏன்னா அது அசங்கக, யாரு கூடயும் சேராது. சிவபரம்பொருளை தவிர யாரு கூடயும் சேர்றதில்லை. யார்? சித்து. இப்போ சித்து சத்து ரெண்டும் இல்லை, ரெண்டும் கலந்து ஆனந்தங்கிற பேரில் இருக்குது. சித்து தான் இப்போ சத்தாயிடுச்சுல்ல. சித்து தான் இவ்வளோ நேரம் எல்லாரும் கூடயும் சேர்ந்து தானே அதோ கதி ஆச்சு. அது பேர் தான் அதோ கதி. கீழே போச்சு அது, இப்போ மேலே ஏறிடுச்சு ஊர்தவ கதி. சத்தோட சேர்ந்துடுச்சு. இப்போ சத்து இருக்கா சித்து இருக்கா? புரியுதான்னு பார்க்குறேன். எது இருக்குது? சத்து இருக்கா சித்து இருக்கா? ஆனந்தம். வெரி குட். ஆனந்தம் தான் இருக்குது. இப்போ சத்தும் சித்தும் இரண்டரை கலந்து ஆனந்தமாக இருக்க. நீ இறங்குவியா கீழே? ஏன் இறங்கணும்? அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் எதுக்கு இறங்குற? தூக்கத்துக்காக இறங்குற, வேலைக்காக இறங்குற, இருட்டுக்காக இறங்குற இல்லையா? தமோகுணம் ரஜோகுணம் வேலைக்காக இறங்குற, ரஜோகுணத்தில் பிளான் போடுறதுக்காக இறங்குற, தமோகுணத்தில் தூக்கத்துக்காக இறங்குற. நீ இறங்கலை. இந்த தமோகுணம் அந்த இதெல்லாம் என்னது? பிராணனால். பிராணன் யார்? பிராணன் மாயா தான். சித்தை தவிர பாக்கி எல்லாமே மாயா தான். சித்தை என்ன பண்ணுது? இந்த மாயைக்கு சக்தி கொடுக்குது. சித்துக்கு யார் சக்தி கொடுக்குறான்னா சத்து சக்தி கொடுக்குது. சத்தோடைய சங்கல்பத்தை தான் சித்து செயல்படுது. அப்போ சித்து வந்து ஒரு சிஇஓ மாதிரி. புரியுதா? அவங்க பேச்சை கேட்கணும், எதிர்த்து பேசப்படாது. அப்புறமா அந்த ஓனர் கோச்சுக்குவார். சத்துங்கிற ஓனர் பாஸு கோச்சுக்குவார். அவர் சங்கல்பத்தை தான் இவர் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்லி கொடுத்து தான் இதுவே பண்ணுது சித்து. நம்ம வந்து அவர் நம்மள்ட்ட அன்பாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் ட்ராமா. அதெல்லாம் சமீப காலமாக இந்த அணுக்களை தோன்றும் நிற்கும் மறையும் சொன்னல, பொருட்களை அணுக்களாக பார்க்குறேன்னு சொன்னேன்ல. இப்போ சமீப காலமாக ஒரு சினிமா மாதிரி பார்க்குறேன் நான் எல்லாரையும். ஒரு சினிமா இருக்குல்ல, சினிமாவில் பல நிகழ்ச்சிகள் காட்சிகள் ஓடுதில்ல, அப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பார்வையில், எல்லார் பார்வையிலையும். என்னுடைய பார்வையில் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஹீரோ ஹீரோயின், ஸ்டண்ட் மாஸ்டரு எல்லாரையும் நடிகர்களாக பார்த்துட்டுருக்கேன் நான். இது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பார்வை உண்டு. எப்படி பார்ப்பேன்னா, எனக்கு இங்கே குறைச்சல் கொடுக்குறவன், எனக்கு அகென்ஸ்டாக இருக்கிறவன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறவன், அவனெல்லாம் நான் மேலோகத்தை போய் பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு தோணும். லாஜிக் இல்லாத மேஜிக்கு. 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் மேலே வந்து எல்லாம் ஒரு ரோலில் கை கட்டி நிற்பாங்க. இவங்களெல்லாம் பார்ப்பேன், சந்திப்பேன். இவன் வந்து அது பண்ணலை, நீ வந்து இது பண்ணலை, நீ வந்து இது பண்ணலை. எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல். எனக்கு புதுசாக நான் போய் சொர்க்கத்துக்கு போகிறேன், பிரம்மலோகத்துக்கு போகிறேன். நான் இப்போ பிரம்மலோகத்தில் தான் இருக்கேன். யார் சொல்லுவா சொல்லுங்க? இது என்ன இதுவா? நான் அனுபூதி. தனியாக ஒரு லோகத்தில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்? அதை தான் இங்கே பண்ணிட்டுருக்கேன். இல்லை நான் சலிப்போ கோபமோ வேகமோ அவசியம் இல்லை. எப்போதும் போல யதார்த்தமாக இருங்க. 30 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான்
என்ன உங்களை இப்போ சமீப காலமாக பார்க்க முடியலன்னு ஒரு பிராமணா வந்து கேட்டார், சர்வீஸ் பண்ணுறார் வாலண்டியர்ஸு. இல்லை இப்போ நான் அதிகமாக இதெல்லாம் குறைச்சிட்டேன், யாரையும் பார்க்குறதில்ல, யார்ட்டையும் பேசுகிறதில்ல, அந்த இதுதான் பண்ணிட்டுருக்கேன். உபனிஷத்தா, உபனிஷத்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா இல்லை பேசுகிறீங்களான்னு கேட்குறாரு. ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசு நீங்களான்னு 3 வாட்டி கேட்டார். ஆமாம் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது சினிமாவில் எம்ஜிஆர் வந்து நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற ரோலில் அந்த சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு அவர் அந்த வேடத்தை பற்றி தான் பார்ப்பாங்க. அவர் இந்த அவர் பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் திருட மாதிரி நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் எம்ஜிஆர் ஐபிஎஸ் அதிகாரி நமக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு அது மாதிரி இவங்களெல்லாம் பார்ப்பேன், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களா 3 வரை. அப்போ என்ன அர்த்தம்? எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருனா இதான் லைஃப் ஸ்டைலு. நீங்கள் வந்து பெருசாக சாதிக்க முயற்சி பண்ணுங்கள். சாதனை பண்ணுறதுக்கு நீ எதிர்பார்க்காம செய்யப்பா, செஞ்சுக்கிட்டே வா, வாழ்க்கையை வாழுப்பா. முதல்ல இது ஒரு 30 நாள், 1 மாதம், 1 வருஷம், 10 வருஷம் இல்லைப்பா, இது நீண்ட பயணம். அது பிரம்மத்தை அடையிறதா இருக்கட்டும், நீ ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு நம்பர் 1 வரதா இருக்கட்டும், ஒரு பயணம் செய்ப்பா. முதல்ல நீ ஜம்ப் பண்ணாத, அப்படியே வேகமாக ஓடி வந்து குதிக்காத, பயணம் பண்ணிக்கிட்டே போ. எப்போ நீ பிரகாசிக்கணும், எப்போ நீ வெளிச்சத்துக்கு வரணும், எப்போ நீ உன்னத நிலையை அடையணுங்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்கு, தருணம் வந்துக்கிட்டே இருக்கு. நீ போயிட்டே இருந்தால் அதுவே கொண்டு போயிடும்பா. நீ போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே அடுத்தடுத்த நிலை கொண்டு போயிடும். நீ நிற்காமல் போ, விலகாமல் போ, ஒன்றில் போ. இதுதான் சூட்சுமம். நீ இப்படி ஆயிடணும், பண்ணி ஆகணும், இவ்வளோ நாட்களை இதாகிடணும், அதெல்லாம் சொல்லாத. அதெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கோ. நடந்தால் சந்தோஷம், நடக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் எப்போதும் போல அதுதான் ப்ராக்ரஸ், அதுதான் கிராஜுவல். புரியுதா? அதில் தான் நீ நிரந்தரமான வெற்றி அடையலாம். பெரிய வெற்றியெல்லாம் உனக்கு வெற்றியாக தெரியாது, ஊரே கொண்டாடும் நீ வெற்றி அடைஞ்சிட்டேன்னு. நீ அடுத்த ஸ்டெப்பு போயின்னு இருப்ப மெதுவாக. ஒரு வெற்றி தோல்வியெல்லாம் உனக்கு தெரியாது, அது உன்னை எந்த அளவுக்கும் பாதிக்காது. இப்போ நீங்கள் பண்ணுற கோலு, நீங்கள் பண்ணுற டார்கெட்டு என்ன இருக்குது, இது அடையலைன்னா பிரச்சனை வந்துடும், அது வந்துடும். ஆனால் அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. அறியாமையினால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது பின்னாடி ஓடுறீங்க, மாட்டிக்கிறீங்க. அறிஞ்ச இதை ஏன் செய்ய முடியும், நீ சொல்கிறத விட நல்லா செய்கிறீங்க, ஃப்ரீயாக விடியான்னா ஃப்ரீயாக விட்டாங்கன்னா கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. நீ ப்ரெஷர் கொடுத்தா ஒருத்தவனும் ஒழுங்காக பண்ண மாட்டான். ப்ரெஷர் கொடுத்தா, டேலண்டடாக இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க இரும்பு மாதிரி வைராக்கியம் இருக்கும், ஸ்ட்ராங்கான ஒரு புத்தி இருக்கும். பேப்பர் மைண்டாக இருந்தால் எரிஞ்சு போயிடும். கட்டை மைண்டுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் எரிஞ்சு அதுவும் சாம்பலாகிடும். ஆனால் இரும்பு மைண்டு எரியவும் எரியாது, சாம்பலம் ஆகாது, நெருப்பாக மாறும். திரும்ப நெருப்பு போனவர் மறுபடியும் தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு வந்துடும். கோல்டும் அப்படி தான். அப்போது இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் நோயை அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இந்த சம்சாரத்துக்கான காரண விதையை நீ என்ன பண்ணணும், எத்தனம் செய்து சிகிச்சா பண்ணு. அகங்காரத்தை நீக்கிறதுக்கு சொல்ல. இப்போ நான் அகங்காரம்னு ஒரு பார்மாலி, ஆதாரம் என்னது, அவித்யா தான் ஆதாரம். எல்லாத்துக்கும் ஆதாரம்னா வேர். எதுக்கு வேறு, நடுமரத்துக்கும் அதான் வேறு, கிளைகளுக்கும் அதான் வேறு, பூவுக்கும் காய்க்கும் கனிக்கும் அதான் வேறு. இப்போ தெரியுதா ஞானம் எவ்வளோ முக்கியம்னு? ஞானம் எவ்வளோ முக்கியம் இல்லை, அதுக்கு தான் முதலிடம் நீ கொடுத்துருக்கணும். ரொம்ப தாமதமாக என்ன பண்ணுற, இதோ இப்போ வந்துட்டீங்க, கதவு திறந்தாச்சு, போயிட்டுருக்கீங்க, போங்க, நிதானமாக போக, வேகமாக போக சொல்லலை. நேரத்தை வீணாடிக்காமல் அதை, ஏன்னா ஏமாந்துட்டு விழிச்சிட்டு மறுபடியும் உனக்கு கண்ணு கொடுத்துருக்கான் இறைவன். இப்போ திரும்ப கண்ணு பிடிக்கிடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம டெம்பரவரி கண், இது பர்மனெண்ட் கண், நிரந்தரமான கண் உள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே. அதுதான் ஞானக்கண், அறிவுக்கண், உயிர்கண். அதுக்கு உடம்பு இல்லாமல் அது பார்க்கும், கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும், வாய் இல்லாமல் பேசும்.
ஏஷா ஜன்ம துக்கேஷு ந பூயத்வா. இனிமேல் நீ மீண்டும் பிறப்பு இறப்பு துக்கம் பயம் குழப்பம் எதுவும் இருக்காதுப்பா, எல்லாத்தையும் நிறுத்த முடியும். ஸ்வாத்மனி ஸ்வபரிஸ் பந்தக, தன்னில் தானாய் துடிக்கிற இந்த இதயத்தில் தானாய் பலவிதமான ஸ்பந்தனம், ஒரு துடிப்பு, ஸ்வரத்தை ஸ்புரத்தை எச்ச சித்த ஆர்ணவ, சித்துங்கிற கடலில் உதிக்கக்கூடிய தோன்றக்கூடிய ஏற்படக்கூடிய அலைகள் சில நேரத்தில் பலகீனமாக கூட இருக்கும். இந்த ஹிருதயத்தை பாதிக்கிற சித்தம்னு சித்தம் இருந்தால் தானே, இப்போ சித்தத்தில் தான் நீ வாழ்கிற. நீ எதில் வாழ்கிற? சித்தத்தில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. சித்தத்துக்குள்ளே என்ன இருக்கு? ஃபுல்லாக எண்ணங்கள், வாசனைகள், பதிவுகள், எல்லா ஜென்மாவுடைய இது இருக்குது. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, 1 கோடி ஜென்மா எடுத்திருந்தால் 1% பிராரப்தம். 1% பிராரப்தம்னா 1,00,000 பிறவிகள். 1,00,000 பிறவியில் ஒரு பிறவி தான் இப்போ நீ எடுத்திருக்க. 99,99,999 கியூவில் நிற்குது. அடுத்த ஜென்மா எந்த ஊர், எந்த பேர், என்ன வேலை, யார் அப்பா அம்மா, எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் மொத்தமாக நெருப்பு வைக்கலாம். சொல்லுது புரியுதா? அந்த நெருப்பை தான் இந்த ஞானாக்னி செய்யுது. ஞானாக்னி அவ்வளோ பவர். அதை தொட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் ஜட்ஜு. அடுத்த நிலை 2வது பிறவி உங்களுக்கு. இப்போது கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், 1700 ஆடியோவும் விரைந்து கேள். வேகமாக கேட்காத, விவேகமாக கேள். ஒவ்வொரு ஆடியோவிலேருந்தும் குறைஞ்சது ஒரு 3 வார்த்தை எடுத்து எழுது. நிச்சயமாக 3 வார்த்தை சுவாமிகிட்ட அடியன் தேவன்லேயே அதை பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். நம்ம சிஷ்யர்களுக்கு ஒரு ஆடியோவில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு மெசேஜ் அவங்களுக்கு, ஒரு படிக்கட்டு, 2 படிக்கட்டு, 3 படிக்கட்டு ஏறணும் முருகான்னு கேட்டிருக்கேன். எல்லாம் கேட்குறோம், கேட்க தோணுது. யார் சொல்லி கொடுத்தா நமக்கு? அவரே சொல்லித்தரார். நீ கேள்றாங்கிறார். எங்கிட்ட கேட்க சொல்லி மற்றவங்கள சொல்லி அனுப்புகிறார். நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர்கிட்ட யார் கேட்க சொல்கிறான்னா அவர் தான் கேட்க சொல்கிறார். அப்படி சித்தார்ணவ, சித்துங்கிற ஆர்ணவத்தில், சித்தங்கிற இந்த கடலில் ஏற்படக்கூடிய அலைகள் சில நேரத்தில் என்னவாக இருக்கும்? இந்த துடிப்பு வீக்காக கூட இருக்கலாம். டிஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தலாம், பலகீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் சித்தம் இருக்கிற வரைக்கும் தான். அதனால் இதயத்தை சுற்றும் எண்ணங்கள் சித்தத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சித்துங்கிற ஒன்றை சுற்றி சித்தத்தினுடைய எண்ணங்கள், உன்னுடைய பதிவுகள், நீ செய்த கர்மாக்கள் உன்னை சுற்றி வரும். ஒரு நிமிஷம் இதை ஆஃப் பண்ணு. அப்படியே ஆஃப் பண்ணி கண்டினியூ பண்ணால இந்த ஊர்வலம் போட்டு. அப்போ ஒரு ஆடியோவில் அட்லீஸ்ட் ஒரு படி, 2 படி, 3 படியாவது இந்த அடியார்கள் நிச்சயமாக மேலே ஏறணும். அதை உறுதிப்படுத்த முடியும். இப்போ 1 படி, 2 படி, 3 படி ஏறக்கூடிய ஒரு ஆடியோ இருக்குன்னா, ஒரே ஆடியோ 100 படியும் ஏற்றும், ஒரே ஆடியோ 1000 படியும் ஏற்றும், ஒரே ஆடியோ 1,00,000 படியும் ஏற்றும், ஒரே ஆடியோ 1 கோடி படியையும் ஏற்றி விடும். அந்த நம்பிக்கையில் இதுதான் ஸ்ரத்தையான்னு பேர். இதில் விஷயம் இருக்குன்னு தெரியுதில்ல, அதுதான் வித்யான்னு பேர். தீர்க்ககாலின் தொடர்ந்து நம்ம பயணிக்க நிச்சயமாக வெற்றி அடைகிறது. அந்த தத்துவப்படி இந்த பலகீன எண்ணங்கள் உங்களை படுத்தும், ஜன்ம துக்கம் உங்களை அலக்களிக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தணும். அது என்ன அப்படின்னு கேட்டால்,
ஏகாத்மகம் அகண்டம் ததித்ய அந்தர்பாவியதா திருடம். ஆத்மா ஒன்று தான் இருக்கு, அகண்டமாக இருக்கு, கண்டம் இல்லை, பகுதி பகுதியாக இல்லை, ஒன்று தான் இருக்குது, அகண்டம். அகண்டமாக இருக்குன்னா அகண்ட அனுபூதி கிடைக்கும். நீ கண்டமாக பார்த்தீங்கன்னா கண்ட அனுபூதி தான் கிடைக்கும். இப்போ யோகிகள் அதை தான் பண்ணுறாங்க. யோகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளிஸ் சென்டர்னு சொல்லக்கூடிய அந்த சிவ அனுபூதியை போய் தொட்டுடுறாங்க உடம்புக்குள்ளே. அதில் ஆனந்த அனுபூதி ஏற்படுது, அதிலே அவங்க மூழ்கி போயிடுறாங்க. ஆனால் ஞானிகள் அகண்ட அனுபூதி அனுபவிக்கிறாங்க. அப்போது இந்த இருதயத்தை சுற்றி பல எண்ண அலைகள் நம்மளை சுற்றி வர சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம கொள்கையில் பயணிக்கலையா, நம்ம முன்னேறலையா, நம்ம ஜெயிக்கலையா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படத்தான் செய்யும். அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அருமையான ஒரு வழி தான் அந்த ஏக தத்துவங்கிற ஓங்காரத்தை ஜபிக்கிறது. ஸ்ட்ரெஸ் வரப்பெல்லாம் ஓங்காரம் ஜபிக்கிறது உத்தமம். எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸு வரும், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வரலாம், 15 நாளைக்கு ஒரு நாள் வரலாம். அதுக்கு தான் இந்த ட்ரிப்பெலாம் போகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிடுறோம். உற்சவாதிகளில் இந்த திருப்பணிகளில் ஈடுபடும் போது அதை ரெக்கவர் பண்ணிடுறோம், ஸ்ட்ரெஸ் இருக்காது. அது நல்லா பூர்த்தி ஆகிடுது. அவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரு ட்ரிப்பு ஒரு மாதத்துக்கு எங்களை சார்ஜ் பண்ணி வைக்குதுன்னு சொல்கிறாங்க, அன்பாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஹிருதயம் எது என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் ஆத்மா ஒன்று தான், அது அகண்டிதமாக இருக்குது, ஏகாத்மகம் இருக்குது. ஏகாத்மகம் அகண்டம் இதுதான் அதனுடைய ஸ்வரூபம். ஆனால் அது எப்படி மாறி இருக்குன்னா, சித்தங்கிற ஆர்ணவத்தில் கிஞ்சித் சுபித்த ரூபா சா சித் சக்தி சின்மய ஆர்ணவே தன்மயேவ ஸ்வரத்யச்சா அச்சாத் திரைவோர் ஊர்மி ரிவ ஆர்ணவே ஆத்மன் ஏவ ஆத்மனா வியோமனி யதா சரசி மாருதக. எப்படி ஒரு குளத்தில் மாருத காற்றானது சரசி குளத்தில் அலைகளை ஏற்படுத்துதோ, அதுபோல் இந்த சித்தங்கிற கடலில் ஊர்மி அலைகளானது ஸ்புரித்த உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்ற சித்தத்தில் ஏற்கனவே சேர்த்து வைக்கிறது, அது வெளியில் வருது, பிராணன் போய் அதெல்லாம் கலறி விடுது. கலறி விட தன்மையேவ அதுவாகிடுறோம். நம்ம சித்தத்தில் என்ன வருதோ அதுவாகிடுறோம். அஸ்மிதா அகங்காரம் அதுவாகிடுறோம். அப்படி ஆகி அந்த அலைகளோட அலைகளாகி என்னவாகிறோம், சின்மயம். சித்தா இருந்தவன் சின்மயமாயிட்டோம். சித்துங்கிறது உயிர், சின்மயங்கிறது புத்தி அகங்காரம் சித்தம் வாசனா. எது கூடலாம் இது போய் சேருதோ அதுவாயிடும். அப்படி ஆறதுனால சின்மய சித்தானது சின்மயமாக மாறிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா சித் சக்தி சுபிதா ரூபாகா கிஞ்சித்த சுபிதானா பலகீனமான எண்ணங்கள். இப்போ சொன்னேன் இல்லையா, ரொம்ப நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹிருதயத்தை உழுக்கிடிச்சு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சித்தத்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை விட்டு கவனிக்கணும். நாம் வெளியில் இருக்கணும், நம்ம அதுக்குள்ளே பூந்துக்கக்கூடாது. அதை தான் பிரச்சனையை வெளியிலேருந்து பார்க்கணும். உள்ளே போய் பூந்தோம்னா நம்ம என்னவாகிடுவோம், பிரச்சனையாக ஆகிடுவோம், நம்மளே பிரச்சனை ஆகிடுவோம், வளர்ந்துடும் பிரச்சனையை வெளியிலேருந்து பார்க்குறது தான் விவேகம். அதை சத்துவகுணம் கொடுக்குது. இப்போ என்ன சொல்லுது கிளீனாக, ஒரு குளத்தில் காற்றுனால் ஏற்படப்பட்ட அலைகள் போல் உன்னுடைய சித்தங்கிற கடலில் பிராணங்கிற காற்றுனால்
உற்பத்தியான அலைகளானது சின்மயமாக மாறிடுச்சு. சித்து சின்மயமாக மாறி இந்த சக்தியானது பலகீனமான எண்ணங்களை ஏற்படுத்துது. அப்போ நீ என்ன உறுதிப்படுத்தணும்னா, நான் இந்த பல இல்லை, என்னென்ன பல, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு அது இது எதுவும் இல்லை, நான் ஆத்மா, எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, ஆத்மா அசங்கக. இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். முதல்ல உங்களுக்கு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்ல, ஆத்மா அசங்ககங்கிறத நீ ஏற்றுக்கிட்டாதான் அது இந்த குப்பை கூலங்க கூட எல்லாம் சேராது. புரியுதா? ஏன்னா உன்னுடைய குவாலிட்டி வேறு. உன்னுடைய குவாலிட்டி என்னது? அமைதி, அன்பு, ஆனந்தம். நீ எதில் இருக்க, எதோட சேர்ற? காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், சிந்தா, பயம், இதோடு சேர்ந்து இதான் நாங்கிற இந்த 10 தான். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், பயம், வேகம், மோகம். இதெல்லாம் தான் உன்னை என்ன பண்ணுது? அலைகளாக உன்னுடைய ஹிருதயத்தை சுற்றுது. அதுக்குள்ளே நடுவில் நீ இருக்க, என்ன பண்ணுற? அது பின்னாடி நீயும் சுற்ற ஆரம்பிச்சிடுற. இந்த தெளிவு இருக்கணும். எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ நீ என்ன? அப்போ நீ யார்? நீ ஏகாத்மகம். இதுவா கண்டம், நீனும் அக்கண்டம். அதெல்லாம் நுரை, நீ யாருது? நிலை. அப்போ இந்த நிலையும் தாண்ட போகிற. இப்போ நுரையும் தாண்டி, அலையும் தாண்டி, நிலையும் தாண்டி அந்த 4வது நிலையாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக மாறப்போகிற. இந்த 3க்கும் அப்பாற்பட்ட பொருள் நீ. அதனால் நீ யாரு கூடயும் சேர மாட்ட. உங்களோட தான் எல்லாம் சேர்றாங்க. நீ யாரையும் பார்க்க மாட்ட. நீ எல்லாரையும் பார்ப்ப, உன்னை யாரும் பார்க்க முடியாது. நீ எல்லார் பேச்சையும் கேட்ப, யார் பேச்சையும் நீ கேட்க மாட்ட. எல்லார் பேச்சையும் நீ கேட்ப, காதால் கேட்ப, உன் பேச்சை யாரும் கேட்க முடியலை. இப்படி இருக்கு. அதான் அங்கே சொல்லுது. 3ம் ஒன்று தான். அக்கண்டம், ஏகா, ஒன்னஸ், அன்டிவைடட் ஒன்னஸ். ஞாபகம் வச்சுக்க, அன்டிவைடட். நாம் இப்போ நம்ம டிவைடடாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா, இப்போ வனங்கிறது இல்லை. வனத்தை பார்த்தா விருட்சம் இல்லை. விருட்சமெல்லாம் சேர்ந்தால் தான் வனம். வனத்தை காட்டுனா எங்கே போய் காட்டுறது? குரூப் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுதான் பரமாத்மா. குரூப் ஆஃப் ஆத்மா தான் பரமாத்மா. சமஷ்டின்னு சொல்லுவோம் ஒரே வார்த்தையில். அப்போது ஏகாத்மகம் அக்கண்டம், நான் ஒன்றே, அன்டிவைடட். ஒன்னஸ், அன்டிவைடட். அன்டிவைடட் மட்டும் இல்லை, ஒன்னஸ், 2 வார்த்தையும் இருக்குது. அதுதான் அந்த ஒன்னஸுக்கு அதான் அர்த்தம். மாறாத ஒன்று. மாறாத ஒன்று, மாறாத ஒன்று. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மாறுவது. அதனால தான் அலைன்னு வச்சான். ஏன்னா தோன்றும் நிற்கும் மறையும், தோன்றும் நிற்கும் மறையும். அது புரிஞ்சிச்சா? அப்போ சத்து சித்தாகி, சித்து சிதாபாசமாகி தோன்றி நின்று மறைகிறது. வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ என்ன பண்ணுற? அதுவாகிடுற. கற்பனை பண்ணிக்கிற, இதுவாகிடும் அதுவாகிடும், இப்படி நடந்துடுமோ அப்படின்னு. அது மாதிரி உன்னை எத்தனை பிறந்ததுலேருந்து 50 வருஷத்தில் எத்தனை உன்னை திரட்டு கொடுத்துருக்கு உனக்குள்ள. தவறே செய்யலை, ஆனால் கற்பனை பண்ணிக்கிற. இது ஆயிடுச்சுன்னா அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்க இப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா எப்படிப்பா நினைப்பாங்க? அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? உன்னை பார்க்குறது தான் அவங்களுக்கு வேலையா? உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. இதெல்லாம் என்னது? வேறு விஷயத்தில் நம்ம தலையிடுறதுனால தான் வருது. நீ இருக்கிற இடத்த விட்டு இறங்குறதுனால தானே இந்த பிரச்சனை. நீ ஆனந்தமாக நின்னா உன்னை யார் உன்னை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லியாச்சு. நீ போய் தொட்டால் தான் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் தான் போய் பிரச்சனையை தொடுறீங்க. பிரச்சனை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும், உன்னை தொடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும், உங்களை தொடாது. உங்களை தொட்டால் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. ரியாக்ட் பண்ணாதீங்கன்றோம், இறங்காதன்றோம். கொஞ்சம் லாஜிக்கு இல்லாத மாதிரி தெரியும், அதான் இயல்பு. ஏன்னா அது நின்று போயிடும். தோன்றும் நிற்கும் போயிடும். அதுக்கு ஒரு டுரேஷன் இருக்குது. உனக்கு டுரேஷனே கிடையாது, உனக்கு காலமே கிடையாது. ஏன்னா நீ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை.
ஆதி அந்தம் இல்லாத சித் ஸ்வரூபணி. அதான் அங்கே இருக்கிற விஷயம். தத்தேவ ஆத்மா, ஆத்மசக்தி. அந்த சித்து யாருன்னு கேட்டால் அதுதான் அலை. நிலையாரே சத்து, அலையாரே சித்து. தத்தே ஏவ ஆத்மா, ஆத்மசக்தி. அது ஆத்மசக்தின்னு சொல்கிறோம். ஆத்மசக்தி, தெய்வசக்தி, மாயாசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, எல்லா சக்தியும் அம்பாள். அதுதான் சித்துன்னு சொல்கிறோம். அந்த ஆத்மசக்தி ஏவ ஸ்வாத்மன் ஏவ ஏத்தி லோலதாம். அதுதான் என்ன பண்ணுது? சித்தானது சித்தாபாசமாகி தன்னுடைய குளத்தில் தானே எண்ணங்களை, அலைகளை உருவாக்கி நுரைகளை உருவாக்குது. தான் நீர் இப்போ அலையாக மாறி நுரையாக மாறி திரும்ப மறுபடியும் நிலையாக மாறுது. கரைக்கு வந்த அந்த ஒரு கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கிற நீர் அசையாமல் இருந்து காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு அலையாகி வாசலுக்கு கரைக்கு வந்து நுரையாகி கரையை தொட்டதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் என்னவாகுது? மறுபடியும் நிலையாகுது. ஆகுதா இல்லையா? இப்படி தானே போகுது. நான் வந்த அலை, நான் திரும்ப உள்ளே போக மாட்டேன், நான் இப்படி வெளியில் போகிறேன்னா போகுது. அலைகள் கரையை தொட்டதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது, ரீசைக்கிளிங். அதுதான் மனித பிறவியும் கூட. நீ ஏன் அலையாகிற? காற்று வந்து என்னை அலை அடிச்சது. சரி, அடித்தா நீ இது பண்ணிடுவியா? ஏன்டா லேட்டுன்னு ஒருத்தன் கேட்டானா. எதிர்காற்று அடிச்சது, அதான் ஸ்லோவாக வரேன் நானும். அவன் அவ்வளோ தக்கையாக இருக்கான். புரியுதா? எதிர்காற்று அடிச்சு தான் வேகமாக வர முடியும் அவரால். அது மாதிரி இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அடித்தா அலை அடித்தா அதில் அப்படியே ஐக்கியமாகிடுவியா? அதுதான் அஸ்மிதா. அப்போ என்ன பண்ணால் அந்த அலை பின்னாடியே போக வேண்டியதுதான். காற்று அடித்ததா அது பின்னாடியே போக வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் அசையக்கூடாது. நீ ஒன்றில் நின்னா அசைய மாட்டா, தெரியுமா? இங்கே ப்ராப்ளம் என்னென்னா 10ல் நிற்கிற, அதனால் அசைஞ்சு போயிடுற. ஒன்றில் நின்னா அசைய மாட்டேன். ஒன்றை யாரும் அடிக்க முடியாது, ஒன்றை விளக்க முடியாது. தத்தேவ ஆத்மா, ஆத்மா சக்தி ஸ்வ ஆத்மன் ஏவ ஐத்தி லோலதாம். லோலதாம்னா என்ன பண்ணுது? ஒன்று அசைவை ஏற்படுத்துது, ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துது. க்ஷணம் ஸ்வரதி, கொஞ்ச நேரம் தான் அது இருக்கும், க்ஷணம்தான். ஏன்னா அதுக்கு பேர் என்ன? சிப்ர பரிணாமம்னு சொல்லியிருக்கோம். தமோகுணத்துக்கு டக்குன்னு ரஜோகுணம் போவோம், டக்குன்னு ரஜோகுணத்துக்கு சத்தோகுணத்துக்கு போவோம், டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியில் போயிடும். மூடு மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? உங்களுக்கே தெரியுமா மூடு எப்போ மாறும்னு? உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உள்ளேருந்து அது பிராணன் வேலை செய்யுது. அறிவு இருந்தால், விவேகம் இருந்தால், ஞானம் இருந்தால் அதை பார்க்கும். என்ன செய்யுது? இந்த எண்ணம் வருதா, அந்த எண்ணம் வருதா, இங்கே போக சொல்லுதா, அங்கே போக சொல்லுது, திரட்டு கொடுக்குதா, அதில் நம்ம போயிடுறோமா, இல்லை நிற்கிறோமா, இருந்து சாதிக்கிறோமா? அதாங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்து சாதிக்கிறான். இந்த வாட்ச் பண்ணுறவன் இருந்து சாதிச்சிடுறான், வாட்ச் பண்ணாமல் அது பின்னாடியே போய்டுறான். போச்சு, இது எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அதான் சம்சாரி. ஏன்னா அவன் கண்டமாயிருக்கான். இது புரியுதில்ல? அவனை கண்டம் பண்ணி வச்சுருக்கு மதிக்கட்டான் சோலை. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டான். ஒன்றுக்கு ஆசைப்பட்டான், இப்போ 100க்கு ஆசைப்படுறான். அப்போ அவனை தன்னை 100 ஆக்கிட்டான். இப்போ பலம் இருக்குமா? தன்னை 100 ஆக்குனா பலமாக இருக்குமா? 100ம் ஒன்றானா பலமாக இருக்குமா? இதுதான் நம்ம சம்சாரிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். ஞானி 1ல் நிற்கிறான், அஞ்ஞானிங்கிற சம்சாரி 100ஆக நிற்கிறான், 1000மாக நிற்கிறான், 10,000மாக நிற்கிறான். ஸ்வரதி சா தேவி சர்வசக்தி தயா, சர்வசக்தி உடையவள் சித்து. ததா தேசகால கிரியா சக்தி ந யஷ்யாக சம்பிரக. இந்த தேசமோ காலமோ கிரியா தான் அவள். தேசமாக இருக்கிறதும் காலமாக இருக்கிறதும் செயலாக இருக்கிறதும் அவள் தான். சித்து தான், சித்து தான் எல்லாமே இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறதெல்லாம் சித்து தான். அதை அவளை இழுக்க முடியாது, அவளை கட்டுப்படுத்த முடியாது. இந்த மாயாசக்தியை காலமோ இடமோ செயலோ இழுக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அம்பிரகர்ஷனம் ந பிரகர்ஷனம். அவளை இழுக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, வசீகரிக்க முடியாது, அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸ்வஸ்வபாவம் விதித்வா, யார் ஒருத்தவன் தன்னை அறியிறானோ, சரை சரை அப்னன் அனந்த பதே சிதா, அவனை தன்னை அறிந்தவனை
அனந்த பதம், உன்னதமான பதத்துக்கு அழைத்து கொண்டு அமர்த்துகிறாள் தன்னை போல. உன்னதமான அனுகிரகம். மாயாவை அறிய அறிய அது அனுகிரகம் பண்ணுது. அறியாததுனால நமக்கு சில்மிஷம் பண்ணுது. ஒரு விஷயம் இல்லையா, அறிய அறிய ஒன்று அடையிறோம், அறிய அறிய ஒன்று விலகுது. ஆச்சரியமா இல்லையா? நீ ஒன்று பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்குது, ஒன்றை நீ பிடிச்சிட்டு தொங்குறியா, அது ஒன்றை பிடிச்சிட்டு அறிஞ்சால் அது தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்ம இங்கே பேசும்போது நமக்குள்ளே ஏற்படுற உணர்வுகள் தான் இதெல்லாம் பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. மந்திரம் இருக்குது, மந்திரத்தில் இங்கே வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் அர்த்தம் இருக்கும், நுட்பமான அர்த்தம் இருக்கும். கூட ரகசியம்னு பேர், கூடார்த்தம்னு பேர். அதுக்கு ரகசிய அர்த்தம் அல்லது கூடார்த்தம்னு சொல்லுவோம். மறைப்பொருளாக இருக்கும். அது நம்மளை மோட்ட உள்ளவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அது இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால அது கனெக்ட் ஆகிடும். அது நமக்கு கிடைக்கிது, உங்களுக்கு புரியுது. இல்லைன்னா இந்த வேதாந்தம் புரியாது. இப்படி உக்காந்து பேச வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம் அது. இப்படி போகிற போக்கிலெல்லாம் இதை பண்ண முடியாது. அதனால தான் இதுக்குள்ளே யாரும் போக முடியல. புரியுதா? சிந்தனை பண்ணால் தான் போக முடியும். இறைவன் பக்தினாலேயோ ஞானத்தினாலேயோ யோகத்தினாலேயோ தான் உள்ளே போக முடியும். அதே சர்வசக்தி. அந்த நிலையை சொல்லும்போது காற்று அலைகளை நீரில் உற்பத்தி செய்வது போல பிராணன் சித்தத்தில் எண்ணங்களை அசைக்கிறது. சித்தம் அனுகிரகமாகி நிற்கிறாள் அறிந்தவருக்கு. இந்த எல்லாத்தையும் அறிகிறான், பிரம்மத்தை நோக்கி போகிறான், அவனுக்கு அனுகிரகம். அறியாதவருக்கே திரோபவ சக்தியாய் மறைக்கிறாள். அது மட்டுமில்லை, உயர்ந்த எல்லையற்ற விஸ்வரூபமாய் உயர்ந்து நிற்கிறாள், உயர்த்துகிறாள். ரெண்டு அர்த்தமும் வருது. புரியுதா? இது வரைக்கும் இருக்கட்டும். ஐயப்பன் கொஞ்சம் கேம் ஆடிட்டு போயிட்டாரு. 401 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் ஆரம்பித்தோம். 196, 401 விசாரம் நிறைந்ததுனால அருணாச்சல சிவ 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய்